நிறைய ஆக்டர்ஸ் சினிமாவில் வெறும் ஆக்டிங்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா இல்லை மற்ற விஷயம் டைரெக்ஷன் ரைட்டிங் அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க? சில ஆக்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்டாக ஒன்லி ஆக்டிங் ஆடிஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணுவாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போவாங்க, தியேட்டர்ஸில் வந்து நடிப்பாங்க, ப்ளஸ் வந்து ஷோஸ் நிறையா பண்ணுவாங்க, அண்ட் ஆக்டிங் கிளாஸஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறையா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் வந்து டைரெக்ஷன் ரைட்டிங்கில் போயிட்டு அது மூலிமா ஆக்டர்ஸ் ஆகலான்னு. நான் நிறைய டைரக்டர்ஸ் ரைட்டர்ஸ்ட்டை பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாருமே ஆக்டிங்ன்றது ஒன் ஆஃப் த கோரான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஒரு ஆக்டர் ஆகணும்னா வெறும் ஆக்டிங்கில் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டரா, இந்த மாதிரி டைவர்ஸாக வந்து மற்ற விஷயங்களும் கற்றுக்கிறது பெட்டர் தான். கற்றுக்கிறது நல்லது தான், பட் சினிமா இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் எது ஒர்க் அவுட் ஆகுது நம்மளுக்கு தெரியாது. இதுதான் வழி அப்படின்னு தெரியாது. கவர்மெண்ட் எக்ஸாம் மாதிரி இந்த ஸ்டேஜஸ் முடிச்சுட்டா நம்மளுக்கு வந்து இந்த ரிசல்ட்ஸ் கிடைச்சிடும் கிடையாது. சினிமா இஸ் ஒரு மாதிரி இன்ஃபினிட் மாதிரி, எந்த ரூட்டில் எது கிடைக்கும்னு தெரியாது. அதனால தான் நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். பட் ஒரு ஆக்டர் அவன் ஆக்டிங்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி டைரெக்ஷன் மற்ற விஷயத்துக்குலாம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும் என்ன ப்ளஸ் அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.